செய்தியாளர் ரேவதி நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரேவதி, தமிழகத்தில் அநேக இடங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல விடுமுறையானது விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக விடுமுறையானது விடப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்குங்க? வணக்கம். வங்கக்கடலில் அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஏற்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மெதுவாக வலுப்பெற்று வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகர்வதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தது. அந்த மாவட்டங்களில் குறிப்பாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் எல்லாம் மழை இருக்கும் என்று தெரிவித்திருந்தாலும் கூட கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படை 4வது படை பிரிவு வீரர்கள் 30 பேர் கொண்ட ஒரு குழு மீட்பு உபகரணங்களுடன் பாண்டிச்சேரி பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் தயார் நிலையில் இருக்கும் தேசிய படை வீரர்கள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக குறிப்பிட்ட பல மாவட்டங்கள் பாதிப்படைந்திருந்தன. திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகவும் பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முன்னெச்சரிக்கை காரணமாக பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும். அதே போல கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகள் என இருவர்களுக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக கொளத்தூரில் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழைக்கான எச்சரிக்கை தொடர்ந்து வருகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் அநேக இடங்கள்ல இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற வாய்ப்பு இருப்பதா வானிலை மையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தாழ்வு மண்டலமா வலுப்பெறுது அப்படின்னா என்னென்ன எச்சரிக்கைகள்லாம் மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படும்? ஏற்கனவே புயலோட ஒவ்வொரு கட்டங்கள்லையும் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது வானிலை ஆய்வு மையம் தரப்பில். ஏற்கனவே கடந்த பெஞ்சல் புயலின் பொழுதே நம்மால் தெரிந்திருக்க முடியும் எந்த அளவிற்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அதன் தாக்கமும் இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறும் பொழுது புயலுக்கு மிக நெருக்கமான நிலையில் இருக்கும். அந்த நிலையின் பொழுது அது இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான கனமழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை, ஒரு சில நேரங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பொறுத்தவரை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி போன்ற பல மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி மெதுவாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது. இது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் நிலையில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து அதன் வேகத்தின் காரணமாக காற்றின் வேகமும் அதிகரிக்கும் பொழுது மழையின் அளவும் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இன்றைய தினம் தமிழக கடலோரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் கூட தரைக்காற்று 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வரையிலும் கூட வேகம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பல பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு தொடரும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக இந்த மழையின் காரணமாக காஞ்சிபுரம், திருவாரூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, சென்னை, விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் இணைந்தே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பல்வேறு மாவட்டங்கள் மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கையாகவே பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த மழை எச்சரிக்கை தொடரும் பட்சத்தில் இதன் எச்சரிக்கையும் அதிகரிக்கப்படும். வானிலை ஆய்வு மையமும் அறிவுறுத்தும். அதே போல அரசு தரப்பிலும் தேசிய பேரிடர் மீட்பு படை தயார் நிலை வைத்திருப்பது, மாநகராட்சி தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மற்ற துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கின்றன. இது புயலாக மாறுவதற்கு பெரிதளவில் வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்திருந்தாலும் கூட அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நெருங்கும் பொழுதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதற்கான எச்சரிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது.